2014க்கும் 1947க்கும் ஓர் ஆச்சரியம் கலந்த ஒற்றுமை உள்ளது. அன்றைக்கு 1947 குஜராத்திலிருந்து வந்த மகாத்மா காந்தி அடிமைப்பட்டு கிடந்த பாரதத்தை மீட்டெடுக்க பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார். இன்றைக்கு 2014ஆம் ஆண்டில் குஜராத்திலிருந்து வந்த நரேந்திர மோடி அவர்கள் கையூட்டுகளில் நலிவடைந்து போய்க் கொண்டிருந்த பாரதத்தின் வளர்ச்சியை மீட்டெடுக்க வந்துள்ளார் என்று தேச தந்தையையும் தேசத்தை நேசிக்கும் ஒருவரையும் ஒற்றுமைப்படுத்தி சமூக வலைதளங்களில் பரபரப்பான கருத்துகள் பரிமாறப்பட்டு வருகின்றன. நம் தேசம் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து எத்தனையோ தலைவர்கள் தடம் பதித்திருந்தாலும் உலக அளவில் எதிர்பார்ப்பு, உள்நாட்டில் எதிர்க்கட்சிகளின் பொறாமை, இவை கலந்த எதிர்ப்பு என்று எத்தனையோ சவால்களை கடந்து ஒரு சாமானியனாலும் சாதனை படைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் நரேந்திர மோடி. பாரத பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பிலிருந்தே இவருக்கென்று ஒரு தனி ரசிகர் கூட்டம், வாழ்த்திலிருந்து வரவேற்பு வரைக்கும், உலக அளவில் வளைப்பூவிலிருந்து வலைத்தளம் வரைக்கும் லட்சக்கணக்கானவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன அரசியல்வாதியின் வாரிசா, இல்லை கோடிகளை கொட்டிக் கொடுக்கும் கோடீஸ்வரரா? சாதாரண குடும்பத்தில் பிறந்த மோடி அவர்கள் காந்தி பிறந்த குஜராத் மண்ணில் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் தாமோதர் தாஸ் முல்சன் மோடி ஹீராபென் தம்பதியினருக்கு நடுத்தர குடும்பத்தில் 6 பிள்ளைகளில் 3வது மகனாக பிறந்தார். குடும்பத்தினருக்கு உழைத்தால்தான் உணவு என்ற நிலையில் பள்ளி பருவத்திலேயே தன் சகோதரருடன் தேநீர் கடையில் வேலை செய்து படிப்பில் சராசரி மாணவராக திகழ்ந்தவர் பள்ளி படிப்பையும் தொடர்ந்தார். அன்றைக்கே விளம்பர சுவரொட்டிகள் ஒட்டி குடும்ப வறுமைக்கு சிறிது வழிகாட்டியாக இருந்தவருக்கும் சிறு வயதிலேயே இராணுவத்தில் சேர்ந்து தேசத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணம் தேகத்தில் ஊறிவிட்டது. வீரத்துறவி விவேகானந்தரின் மீதும் தீராத பற்று கொண்டவர் நரேந்திர மோடி. நாட்டிற்கு நம்மால் முடிந்தளவு உதவ வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அதனை தொடர்ந்து அரசியல் ஆர்வம் துளிர்விட பள்ளி படிப்பை முடித்த மோடி அவர்கள் குஜராத் பல்கலைக்கழகத்தில் MA அரசியல் அறிவியல் படித்தார். RSS இயக்கத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்டு தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டார். இவரின் அரசியல் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் பார்த்த மூத்த தலைவர்கள் இவருக்கு பிரச்சாரகர் பதவியை கொடுத்தனர். ஆர்வமுள்ளவர்களுக்கு பதவியை கொடுத்து பாருங்கள், தன்னிலை மாறாமல் தடம் பதிப்பார்கள் என்பதற்கேற்ப இப்பணியில் செம்மையாக செயலாற்றினார். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னும் மாணவர் குழுவின் தலைவராகவும் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலில் இருந்தபோதும் மக்களின் எதிர்ப்பு போராட்டங்களில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட மோடிக்கு பல அரசியல் தலைவர்களின் அறிமுகம் கிடைத்தது. இவரின் அயராத உழைப்பையும் தன்னலமற்ற ஈடுபாட்டையும் கண்ட கட்சி தலைவர்கள் அவரை வெகுவாக பாராட்டி பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக சேர்த்தனர். ஒரே வருடத்தில் குஜராத் மாநில பொதுச் செயலாளராகவும் அதீத அக்கறை கொண்டு செயலாற்றிய மோடி அவர்கள் குறுகிய காலத்திற்குள் பாஜகவின் தேசிய செயலாளராக உயர்ந்தார். தொடர்ந்து 3 முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முத்திரை பதித்தவர் நரேந்திர மோடி. பல வளர்ச்சி திட்டங்களுக்கும் இவர் வித்திட்டார். ஒரு நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் என்றும் விவசாயத்தின் பின்னோக்கிய வளர்ச்சிக்கு வழிகாட்டி பாலைவனமான குஜராத்தில் பொட்டல் காடுகளை எல்லாம் தம்முடைய செம்மையான திட்டங்களால் பொன் விளையும் பூமியாக மாற்றினார். உலகே வியக்கும் உலகிலேயே தம் மாநிலத்தில் சூரிய ஒளி மின்சாரம் மூலம் 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்கிய பெருமை இவருக்கே உண்டு. இப்படி கல்வி வளர்ச்சிக்கும் பெண்களின் நலத்திட்டத்திற்கும் வித்திட்டு பல சவால்களை எல்லாம் சாதனையாக மாற்றியவருக்கு இந்தியாவின் சிறந்த மாநில முதல்வர் விருது, கணினி சாதனைக்காக ஈரத்னா விருது, ஐநா சபையின் சிறந்த மாநில முதல்வர் என்று இவரின் விருதுகளை விவரிக்க முடியவில்லை. பாராட்டுகளுக்கும் பஞ்சமில்லை. இப்படி தாய் பற்றுடன் நாட்டுப்பற்றியும் கொண்டு தம் ஆளுமை திறனால் அனைவராலும் போற்றப்பட்ட மோடி அவர்கள்
நடந்து முடிந்த 16வது லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு பாரத மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி வாகை சூடினார். உண்மை தலைவர்கள் எதிர்ப்புகளில்தான் ஏற்றம் பெறுவார்கள் என்றும் உலகே பாராட்ட பாரதத்தின் பலம் மிக்க பிரதமராக பதவியில் அமர்ந்தார். பாரத பிரதமராக பதவியில் அமர்ந்த மோடி அவர்களுக்கும் உள்நாடு மட்டுமின்றி உலக நாடே வாழ்த்து மழைகளை பொழிந்தது. வாகை சூடுவது வளர்ச்சியை ஊட்டுவதற்குத்தான் என்று சிறப்பான ஆட்சியையும் செம்மையான திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார். இன்றைக்கு பாரத மக்களின் மனம் கவர்ந்த தலைவராகவும் நாட்டின் நலன் விரும்பும் பிரதமராகவும் இதோ இவர் நரேந்திர மோடி. கச்சத்தீவுக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, படகுகளையும் பிடித்து இலங்கை ராணுவம் அட்டூழியம். அண்மை காலமாக தலைப்புச் செய்தியாகவும் மீனவ மக்களுக்கு துயரச் செய்தியாகவும் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த செய்தி. கடற்கரையை ஒட்டியே இருக்கும் இந்த பாமர மீனவர்களுக்கு மீன்பிடிப்பு தொழிலை விட்டால் வேறு பிடிப்பில்லை. கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுப்பதற்கு முன்பு வரை இரு நாட்டு மீனவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்களின் பாரம்பரிய எல்லை பகுதியில் மீன்பிடித்து வந்தனர். ஆனால் இந்திய கடற்படையோ இலங்கை கடற்படையோ எந்த விதத்திலும் தடை செய்ததில்லை. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போதும் இலங்கையில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளின் உரிமைகள் பறிக்கப்படவில்லை. அதேபோல் இந்திய கடல் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடிப்பு உரிமைகளும் பறிக்கப்படவில்லை. இப்படி எவ்வித இடையூறும் இல்லாமல் நீடித்த இரு நாட்டு மீனவர்களின் மீன்பிடி தொழில் கச்சத்தீவு மற்றும் 1983 இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தை தொடர்ந்து இந்திய மீனவர்களின் மீது தாக்குதல்களும் தொடர்ந்தன. இதுவரைக்கும் தமிழக மீனவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டும் 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 100க்கும் மேற்பட்ட படகுகளையும் சேதப்படுத்தி மீனவர்களின் உடைமைகளையும் இலங்கை படையினர் பறித்து சென்றுள்ளனர். இப்படி தினம் தினம் உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் சந்தித்து வரும் தமிழக மீனவர்களின் தவிப்புகளை இதுநாள் வரைக்கும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. மீனவர்களின் கவலைகளையும் புரிந்து கொள்ளவில்லை. தங்களின் துயரத்திற்கு முடிவே இல்லையா என்று தவித்த மீனவர்களின் மீளா துயரத்திற்கு விடிவு காலமாக அமைந்தது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல். பாரதிய ஜனதா கட்சியின் அமோக வெற்றியை தொடர்ந்து நரேந்திர மோடி பாரத பிரதமராக பதவியேற்றது முதல் தம்முடைய அதிரடி நடவடிக்கையால் இலங்கை பாகிஸ்தான் நாடுகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். இதனால் ஆண்டு கணக்கில் சிறை கைதிகளாய் வாடிய தமிழக மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் சிறை கைதிகளாய் இந்திய மீனவர்கள் யாரும் தங்கள் நாட்டில் இல்லை என்று சமீபத்தில் இலங்கை அரசு அறிவித்தது. இதிலிருந்தே தெரிகிறது அண்டை நாடுகளுடன் நட்புறவு கொண்டால் நன்மைகளே விளையும் என்று மோடி அவர்களின் அதிரடி நடவடிக்கை துன்பத்தில் துவண்டு கிடந்த மீனவர்களின் வளர்ச்சிக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஒரு துவக்கமாக அமைந்தது. இனிவரும் காலங்களில் மீனவர்கள் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடி தொழிலை நடத்த இரு நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றது. கடினமாக உழைத்தாலும் இதுவரை தாங்கள் கரை சேர்ந்ததில்லை. இயற்கை சீற்றங்களை கண்டு அஞ்சியதில்லை. ஆனால் இலங்கையை பார்த்து அஞ்ச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று கண்ணீர் வடித்த தமிழக மீனவர்கள் மோடி அவர்களின் அதிரடி நடவடிக்கையால் அகமகிழ்ந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மும்மரமான நடவடிக்கைகளையும் மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்து வருகின்றது. பன்னெடுங்காலமாக தவித்த மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நன்மைகளை கொடுத்து பன்முக வளர்ச்சிக்கு வழிவகுப்பதும் ஒரு சிறந்த தலைமைக்கு அழகன்றோ.
வலிமையான மற்றும் திறமையான நிர்வாகம் வேண்டும் என்று அதிரடி நடவடிக்கைகள் எடுத்த மோடி அவர்களின் தொலைநோக்கு திட்டத்தின் பிரதிபலிப்பு மத்திய அமைச்சரவையிலிருந்து அனைத்து அரசு துறைகளிலும் நடைமுறைப்படுத்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. சவால்களை சந்தித்தால்தான் சாதனை படைக்க முடியும் என்றும் எத்தனையோ எதிர்ப்புகள் இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களின் மலர்ச்சிக்கும் வழிவகுத்து வரும் மோடி அவர்களின் இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் தான் ஆக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று அனைவரும் வரவேற்றுள்ளனர். பெரும்பான்மை பலத்துடன் பதவியில் அமர்ந்த மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் மத்திய அரசு ஊழியர்கள் அலுவலகத்திற்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் என்றும் அன்றைய வேலைகளை அன்றன்றைக்கே முடித்து வேலை தேக்கத்திற்கு இடமளிக்க கூடாது என்றும் வளாக அலுவலக சுத்தத்திலிருந்து வளர்ச்சி திட்டம் வரையிலும் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்த மோடி அவர்களின் அணுகுமுறை அனைவரையும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்துள்ளது. உயர் அதிகாரிகளும் மத்திய அமைச்சர்களும் கண்காணிக்கவும், அதிகாரிகள் மட்டுமில்லாமல் அமைச்சரவையில் செயல்திறன் அதிகரிக்கவும், அன்றாட வேலைகளை அன்றன்றைக்கே முடிக்கும் விதமாகவும் ஊழியர்களை ஊக்கப்படுத்தி வேலை வாங்குவதுடன் நேர்மை மற்றும் பணிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் அமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து, அமைச்சர்கள் திறமையாக செயல்பட்டு சிறந்த முடிவை காட்ட வேண்டும் என்று அனைத்து அமைச்சர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கி அதன் ஒரு பகுதியாக அவர்களை முதல் முறையாக சந்தித்து தனது ஆதரவையும் தெரிவித்த மோடி அவர்கள் தன்னை எப்போதும் தொடர்பு கொள்ள வசதியாக தனது தொலைபேசி எண்ணையும் அவர்களுக்கு வழங்கியதுடன், உங்களது திறன் பகட்டு காட்டுவதில் இருக்கக்கூடாது, அது திட்டம் தீட்டுவதிலும் திறமையாக செயலாற்றுவதிலும் தான் இருக்க வேண்டும் என்றார். அமைச்சர்களுக்கான தனி அதிகாரிகள் நியமனத்தையும் பிரதமர் அலுவலகம் கண்காணிக்கும் நடவடிக்கைகளையும் அமல்படுத்தினார். மத்திய அரசு ஊழியர்கள் தினமும் காலை 9 மணிக்கு அலுவலகத்திற்கு வருகை தருவதுடன் தங்கள் பணிகளையும் மும்முரமாக செய்து வருகின்றனர். தட்டி கொடுத்தால் தளர்ச்சியடைய மாட்டார்கள் என்பதற்கேற்ப காலதாமதம் என்ற பேச்சிற்கே இடமில்லாமல் பணிகளின் தேக்கத்திற்கும் இனிமேல் வழியில்லை என்ற பெருமிதத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த அதிரடி நடவடிக்கையை தொடர்ந்து பிரதமர் அலுவலகம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றது. தாம் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கூண கும்பிடு போடும் ஊழியர்களை கூடவே வைத்துக் கொண்டு ஊழலாட்சி புரிந்து மக்களுக்கு உதவாத நடவடிக்கைகளை திட்டங்களை தீட்டி நாட்டிற்கு கேடு விளைவித்துக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அரசு ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பணத்திற்காக பணியாற்ற வரவில்லை, நாம் பாரத மக்களுக்கு சேவை செய்யும் ஊழியர்களாக வந்துள்ளோம் என்ற சிந்தனையில் சீற்றம் செயலில் மாற்றம் கொண்டு வந்து நாட்டின் வளர்ச்சியில் ஏற்றம் காண ஊக்கத்தை கொடுத்து ஆக்கத்திற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே அயலுறவு கொள்கைகள் குறித்து யோசித்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை அதிவிரைவாக செயல்படுத்தவும் முனைந்தார். அதன் முதல் நடவடிக்கையாக தம் பதவியேற்பு விழாவிற்கு அண்டைய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களான பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் இலங்கை அதிபர் ராஜபக்சே போன்ற தலைவர்களை அழைத்து இரு நாடுகளின் நல்லுறவுகளை வலுப்படுத்தினார். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுக்கும் எந்த ஒரு முடிவும் ஏற்றம் பெறாது என்று பல துறைகளிலும் ஆக்கம் படைக்கவும் நாட்டில் அமைதி நிலைக்கவும் நரேந்திர மோடி அவர்கள் அண்டை நாடுகளிடையே நட்புறவை வெளிப்படுத்தி ஒற்றுமையை நிலைப்படுத்த அண்டை நாட்டு தலைவர்களை பதவியேற்புக்கு அழைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மோடி பதவியேற்ற 3ஆம் நாளே சீன பிரதமர் அழைப்பு, இங்கிலாந்து அயலுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் ஹேக் இந்தியா வந்து மோடியை சந்தித்து வாழ்த்து, ஜப்பான் பிரதமர் அழைப்பு என்று உலக நாடுகளே பிரதமர் மோடியை வாழ்த்தி அழைப்பு விடுத்தனர். அதைவிட இது நாள் வரைக்கும் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி என்று சப்பக்கட்டு கட்டி விசா கொடுக்க மறுத்து வந்த அமெரிக்கா வாழ்த்துகளை பகிர்ந்து கொண்டதுடன் தங்கள் நாட்டிற்கு வருகை புரியும்படி அழைப்பும் விடுத்தது. இப்படி மோடியின் அலை உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் அடிக்கத் தொடங்கியது. தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை மீட்டெடுத்து உலக அரங்கில் தெற்காசியாவை ஒரு சிறந்த அணியாக முன்னிறுத்தும் முயற்சியில்
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மும்முரமாக செயலாற்றி உலக அளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறார். மோடி பதவியேற்ற பின்பு முதல் முறையாக விஜயம் செய்த நாடு ஒரு சிறிய மகிழ்ச்சியான நாடு என்று போற்றப்படும் பூட்டான். நேபாள நாட்டிற்கு சென்று அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் அயல்நாட்டு பிரதமர் என்ற பெருமையுடன் இந்தியாவை குறை கூறி வந்த பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொண்டு உலக அரங்கில் ஒரு சாதனையே நிகழ்த்திவிட்டார். ஆசிய கண்டத்தில் கிழக்கிலிருந்து மேற்கு வரை அனைத்து நட்பு நாடுகளின் உறவுகளை வளர்ப்பதிலும் வலுப்படுத்துவதிலும் மோடி தலைமையிலான மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. சமீபத்தில் பிரேசிலில் நடந்த 6வது பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். பிரிக்ஸ் மாநாட்டில் அறிக்கை அளித்தே ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. இது நாள் வரைக்கும் இந்தியா சார்பில் எந்த ஒரு அறிக்கையும் பிரிக்ஸ் மாநாட்டில் அளித்தது கிடையாது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தாம் கலந்து கொண்ட முதல் பிரிக்ஸ் மாநாட்டில் சர்வதேச ஆட்சி முறை மற்றும் மண்டல நெருக்கடிகள் குறித்து விரிவான அறிக்கையையும் கோரிக்கையையும் முன்வைத்தார். இதன் மூலம் பிரிக்ஸ் மாநாட்டில் சர்வதேச அளவில் ஒரு புதிய சம்பிரதாயத்தையே உருவாக்கிவிட்டார். பிரேசிலில் நடைபெற்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் வளர்ச்சிக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இதன் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சிக்காக புதிய வளர்ச்சி வங்கி தேவை என வலியுறுத்தப்பட்டது. அதை நிறைவேற்றும் விதமாக கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய வளர்ச்சி வங்கியை தொடங்க பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளின் கூட்டு முயற்சியால் பிரிக்ஸ் எனப்படும் வளர்ச்சி வங்கி உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வரும் பொருளாதார சூழ்நிலைகளில் மாற்றம் கொண்டு வரும் வகையில் இந்த புதிய வங்கி உருவாக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வளரும் நாடுகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உதவும் நோக்கில் இந்த வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தலைமையிடம் சீனாவின் வர்த்தக நகரமான ஷாங்காய் நகரில் அமைய உள்ளது. 5 நாடுகளின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்காகவும் இந்த வங்கி நிதி உதவி செய்யும் என்றும் இந்த வங்கி துவங்குவதற்கு தேவையான நிதியை 5 நாடுகளும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் என்பது போன்ற பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களுடன் இத்திட்டம் 5 நாடுகளின் கூட்டு முயற்சியால் அமல்படுத்தப்பட்டுள்ளது. வங்கியின் செயலாக்கம் முதல் 6 ஆண்டுகளுக்கு இந்தியாவின் வசம் இருக்கும் என்றும் தொடர்ந்து பிரேசில், ரஷ்யா போன்ற மற்ற நாடுகள் இதன் செயலாக்கத்தை தலா 5 ஆண்டுகள் கவனிக்கும் என்பது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த வங்கியின் துவக்கம் புதிய வளர்ச்சிக்கான ஆரம்பமாக இருக்கும் என்பதால் இந்த வங்கிக்கு புதிய வளர்ச்சி வங்கி என்று பெயரிடலாம் என்ற இந்திய பிரதமர் மோடி அவர்களின் ஆலோசனையின் பேரில் புதிய வளர்ச்சி வங்கி என்றே பெயரிட்டு பாரதத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி புதிதாக அமையவிருக்கும் பிரிக்ஸ் வங்கியின் தலைமை பொறுப்பை இந்தியாவிற்கு பெற்று தந்துள்ளார் மோடி. இந்தியாவிற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த வளர்ச்சி வங்கி இந்திய வளர்ச்சிக்கு புதிய உத்வேகத்தை ஊட்டியுள்ளது. வளர்ச்சிக்கு வழிகாட்ட நல்ல தலைவர் நரேந்திர மோடி இருக்கும்போது அவரின் வழியில் நாட்டின் வளர்ச்சியை நாளும் தொடர குறுக்கீடுகள் இருக்க முடியுமா என்ன? அரசன் எவ்வளியோ குடிமக்கள் அவ்வளியே என்பது அன்று. ஆக்கம் எவ்வளியோ அதன் நோக்கமும் அவ்வளியே என்பது இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் செயல் திட்டங்களை போன்று. நாட்டு மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம் என்னவென்றால் அரசின் நிதி பற்றாக்குறை. சாகும் தருவாயில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றும் சஞ்சீவினி மருந்து என்று வர்ணிக்கும் அளவுக்கு தளர்ச்சியின் பிடியில் சென்று கொண்டிருந்த இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தும் தூணாக அமைந்துள்ளது மோடி அரசின் பட்ஜெட். பாராளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த மோடி தலைமையிலான மத்திய அரசு 2014-15 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தது.
இந்தியாவின் 84வது பட்ஜெட்டை தாக்கல் செய்த பொழுது பணவீக்கம் அதிகமாக இருப்பதாகவும் சில துணிச்சலான முடிவுகளின் துணையுடன் அடுத்த 3 ஆண்டுகளில் 8% வளர்ச்சி எட்ட பல்வேறு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் தன் உரையில் தெரிவித்தார். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் வளர்ச்சிக்காக தக்க நிதியை ஒதுக்கியும் உள்ளது மோடி தலைமையிலான அரசு. இந்திய தேசம் விவசாய பூமி ஆதலால் 120 கோடி மக்களும் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று கையிருப்பும் கொண்டிருப்பது அவசியம் என்பதால் இன்றைக்கு அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்கும் விவசாய வளர்ச்சியை மேம்படுத்த 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு விவசாய கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விவசாய ஆய்வு மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களை அமைத்து விவசாய தொழில்நுட்பம் சார்ந்த உள்கட்டமைப்பு வசதிக்காக சுமார் 100 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதனை போன்று கல்வித்துறையில் முதற்கட்டமாக அனைத்து மகளிர் பள்ளிகளுக்கும் குடிநீர், கழிப்பறை வசதிகளை செய்து கொடுக்கவும், இவர்களின் உயர்கல்வி தரத்தை மேம்படுத்தவும், கலை, இலக்கியம் போன்றவற்றில் மாணவர்கள் சிறந்து விளங்கவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய மையமும் அமைக்கப்பட உள்ளது. இதுபோன்றே தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, ஜவுளித்துறை, போக்குவரத்து சேவை போன்றவற்றிலும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நகர்ப்புற வளர்ச்சி, வீட்டு வசதி, குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை, மின்சாரம், பொருளாதாரம், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை, வங்கி மற்றும் காப்பீட்டுத்துறை போன்றவற்றை மேம்படுத்தவும், நீர் வளத்தை பேணி காத்து மக்களின் பயன்பாட்டிற்கு விடவும், தொலைநோக்கு பார்வையுடன் டிஜிட்டல் மய இந்தியாவை உருவாக்கவும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி பல்துறைகளையும் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளார் மோடி. நீண்டகால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்கள், சலுகைகள் உள்ளிட்டவையுடன் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் வகையில் கவர்ச்சிகரமான திட்டங்களையும் தீட்டியுள்ளனர். வெள்ளையாகும் கருப்பு பணம். பிரதமர் மோடியின் அரசு பொருளாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் முதல் கட்டம்தான் கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வரும் திட்டம். செல்வந்தர்களிடம் குவிந்து கிடக்கும் இந்த பணத்தை கண்டறிந்து கொண்டு வருவது மத்திய அரசுக்கு சவாலான விஷயம். அதற்கு சில ஆண்டுகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். பொருளாதார சட்டத்தை இன்னும் கடுமையாக்க வேண்டும். இந்த பணியை சரியாக செய்து முடித்தாலே பொருளாதாரம் குறிப்பிட்ட வளர்ச்சியை எட்டும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதன் முதல் படியாக வெளிநாட்டு வங்கிகளில் இந்தியர்கள் எவ்வளவு பணம் வைத்துள்ளனர் என்ற விவரம் பெறப்பட்டுள்ளது. கருப்பு பணம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. வரி ஏய்ப்பு செய்பவர்கள் அதை கருப்பு பணமாக மாற்றுகின்றனர். இதை தடுக்கும் வகையிலும் அனைவரையும் வரி செலுத்த ஊக்குவிக்கும் வகையிலும் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. விலைவாசி உயர்வுக்கு பணவீக்கமும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் இதை கட்டுப்படுத்த பணிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. ஜன்தன் திட்டம் வலியோரும் வங்கிக் கணக்கை தொடங்கி வாழ்வில் வளர்ச்சி காண வேண்டும் என்றும், ஜன்தன் திட்டத்தின் மூலம் பாமர மக்களும் பயன்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் ஜன்தன் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜன்தன் எனப்படும் மக்கள் நிதி திட்டத்திற்கு 1 லட்சம் வரையிலான விபத்து காப்பீடு தவிர கூடுதலாக 30,000 ரூபாய் ஆயுள் காப்பீடு அளிக்கப்படும். நாடு முழுவதும் இந்த சேவையை அமல்படுத்தும் பணிகளும் விரைவாக இன்று நடந்து வருகின்றன. 100 ஸ்மார்ட் சிட்டி. மோடி அரசின் தொலைநோக்கு திட்டங்களில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது ஸ்மார்ட் சிட்டி ஆகும். நாடு முழுவதும் உள்ள 100 நகரங்களை நவீன ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவது. இதன் மூலம் நகரத்திற்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி அந்நிய முதலீட்டை வசீகரிக்கும் நகரமாக உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை. பயமறியா பாரத தேசத்தில் சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறையாக திறந்த வெளியில் பாதுகாப்பு கவசம் எதுவும் இல்லாமல் எழுதி வைத்து படித்த எத்தனையோ தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திறந்த வெளியில் நின்று உரையை ஆற்றினார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு செங்கோட்டையில் கொடியேற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. நான் இங்கு ஒரு பிரதமராக நிற்கவில்லை, ஒரு சேவகனாக நிற்கிறேன் என்று உருக்கமான உரையை ஆற்றினார். நாட்டின் வளர்ச்சிக்காக முதல் நிலை ஊழியர்களிலிருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களையும், நாட்டின் பாதுகாப்பும் நாட்டு மக்களின் பாதுகாப்பும் மிகவும் முக்கியம் என்பது போன்ற பல்வேறு திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை பற்றி பேசிய மோடி அவர்கள் முதல் முறையாக ஏழை எளிய மக்களையும் சுதந்திர தின விழாவை காண அனுமதி வழங்கினார்.
இப்படி தம்முடைய ஒவ்வொரு செயலிலும் மக்களை நேசிக்கும் மகத்தான தலைவராக உயர்ந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு அரசின் செயல்பாடு அதன் நிர்வாகத்தை வைத்தே கணிக்கப்படுகிறது எனலாம். அந்த அளவிற்கு இதுவரைக்கும் இல்லாத பதவியேற்ற குறுகிய 100 நாட்களிலேயே தொலைநோக்கு திட்டங்களை தீட்டி நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் வளர்ச்சியை காண மகத்தான தலைவராய் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 நாள் வளர்ச்சி நம் பாரதத்தின் வளர்ச்சி. நம் வளர்ச்சிக்கு இனி இல்லை தளர்ச்சி. உரை நிகழ்த்தும் போது உண்மைகள் உரைக்கப்படும். அவர்களின் மனத்திரையும் பிரதிபலிக்கும். மக்களின் ஏகோபித்த ஆதரவில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி வாகை சூடி பாரதத்தின் பலம் மிக்க பிரதமராக பதவியில் அமர்ந்த மோடி அவர்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் தான் முதலில் அடியெடுத்து வைத்தபோது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் அலுவலக வாயிலில் விழுந்து வணங்கினார். சாதாரண பதவியில் அமர்ந்தாலே பந்தா காட்டும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பிரதமரே என்றாலும் மோடி அவர்களின் இந்த செயல் மண்ணின் மரபையும் அவரின் மாண்பையும் காட்டியது நமக்கு. பார்லிமெண்டில் முதலாக உரையாற்றிய மோடி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் நாட்டின் நலனில் அவர்கள் கொண்டுள்ள ஆர்வத்தையும் காட்டுகிறது என்றார். நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற என்னால் முடிந்தவரை அல்ல, முடியும் வரை பாடுபடுவேன் என்று சூளுரைத்தார். பாரதத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்துவதுடன் ஏழை எளிய மக்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவேன் என்ற மோடி அவர்களின் உருக்கமான உரை தாய் நாட்டின் மீது அவர் வைத்துள்ள நெருக்கத்தையும் மக்களின் நலனில் அவர் கொண்டுள்ள அக்கறையையும் காட்டியது. சாமானியனான தம்மை ஒரு சாதனையாளனாக உருவெடுக்க வைத்த பெருமை பாரதிய ஜனதா கட்சியே சாரும் என்றும், நான் பாரதத்திற்கு மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடமைப்பட்டுள்ளேன், ஒரு மகனாய் ஒரு சேவகனாய் என்றார். மோடியின் கிருபையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருப்பதாக மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் தெரிவித்தார். கிருபை என அவர் கூறிய வார்த்தை என் மனதை புண்படுத்திவிட்டது. அந்த வார்த்தையா அவர் கூறுவது? உணர்ச்சி வயப்பட்டு சிறிது நேரம் தலைகவிழ்ந்து நின்ற மோடி அவர்கள் தாய் நாட்டை நேசிப்பது போன்றுதான் எனது கட்சியையும் நான் நேசிக்கிறேன். தாய்க்கு செய்யும் சேவையை கிருபை என்று ஒரு மகனால் எப்படி சொல்ல முடியும்? தாய்க்கு மகனால் சேவை மட்டுமே செய்ய முடியும். நடந்து முடிந்த தேர்தலின் வெற்றிக்கு நான் சேவை செய்தேன் என்பதை விட கட்சிதான் எனக்கு சேவை செய்தது என்பது மறக்க முடியாத உண்மை. மோடி அவர்களின் இந்த உருக்க உரை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களை ஆனந்த கண்ணீரில் நனைத்து விட்டது. கடந்த காலத்தில் நாட்டின் மோசமான அனுபவங்களை பார்த்து யாரும் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை. எதிலும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவன் நான். நல்ல சிந்தனை கொண்ட மனிதனால் மட்டுமே நாட்டிற்கு நல்லது செய்ய முடியும். வரும் 5 ஆண்டுகளில் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் பணியாற்றி 2019 என் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை மக்களிடம் சமர்ப்பிப்பேன் என்றார். தலைவன் எவ்வளியோ தலைமுறையும் அவ்வளியே. இவரின் இந்த அறிவிப்பு ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் சிந்தித்து செயல்பட வைத்துள்ளது. அத்துடன் கோடிக்கணக்கான இளைஞர்கள் நலனிலும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் பாதுகாப்பிலும் கிராமப்புறங்களில் உள்ள நலிந்த மற்றும் பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிலும் அதிக அக்கறை செலுத்துவேன். முன்னாள் பிரதமர் தம் பதவிக்காலத்தில் மக்களின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் தலைமையிலான அரசு முடிந்ததை செய்துள்ளது. அவர்கள் என்னென்ன நல்லது செய்தார்களோ அதற்காக பாராட்டப்பட வேண்டியவர்களே என்று எதிர்க்கட்சியினரையும் பாராட்டினார். ஒரு பண்புள்ள தலைவனாய் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களிடம் லட்சக்கணக்கான மக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும், நாம் இங்கு பதவிக்காக கூடியிருக்கவில்லை, 125 கோடி மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்போடும்
அதற்கான சுமையோடும் கூடியிருக்கிறோம் என்று அக்கறையுள்ள ஒரு அதிகாரியாய் அறிவுறுத்தினார். பாஜகவின் பிரமாண்ட வெற்றிக்கும் கட்சியின் மூத்த தலைவர்களும் முந்தைய தலைமுறையினருமே காரணம். இந்த தருணத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இங்கு வந்திருந்தால் மிகவும் மகிழ்ந்திருப்பேன் என்றார். லோக்சபா தேர்தலில் பாஜக பெற்றுள்ள மாபெரும் வெற்றி 5 தலைமுறையாக உழைத்த கட்சி தலைவர்களின் உழைப்பிற்காக கிடைத்த வெற்றி. என் தலைமையிலான அரசு ஏழைகளை பற்றியே சிந்திக்கும், ஏழைகள் நலனில் அதிக அக்கறை காட்டும், அவர்களுக்காக நான் பாடுபடுவேன். இதைத்தான் பாஜக கட்சியின் முதல் தலைவர் தீனதயாள் உபாத்யாய் தெரிவித்துள்ளார். பாமரனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் எழுந்துவிட்டால் இவ்வுலகில் உயர்ந்து கொண்டிருப்போம் என்ற கொள்கையை வலியுறுத்தினார். நானும் அவ்வழியிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பாரத பிரதமராக பதவியில் அமர்வதன் மூலம் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் லட்சியத்துடன் உழைத்தால் என்றைக்கும் உயர்வடையலாம் என்பது நிரூபணமாகியிருக்கிறது என்றார் மோடி. நாம் விழுந்து கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் நமக்கு கை கொடுக்கும். நாம் ஒவ்வொருவரும் சீரிய சிந்தனையுடன் செயல்பட்டும் பாரத வளர்ச்சிக்கு கைகோர்ப்போம் என்று தம் பரவச உரையால் மக்களுக்கு பன்மடங்கு மலர்ச்சியையும் வளர்ச்சி கனவையும் விதைத்து விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. விதைத்த ஒவ்வொன்றும் விருட்சமாகிவிடும் விரைவில்.